பாருங்க 2021 MNM 296 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. சாரி, இப்ப அந்த கட்சி இப்ப இல்ல, விட்டுருங்க. வணக்கம். நேற்று கோயம்புத்தூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் அதன் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மக்கள் நீதி மையம் MNM ஒரு கட்சி இன்னைக்கு இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. முதலில் அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். மக்கள் நீதி மையம் அவரை வன்மையாக கண்டிக்கிறது. யார் இந்த ஆதவ் அர்ஜுனா? விசாரிச்சு பார்த்தா லாட்ரி மார்ட்டினோட மருமகன்கிறது தான் எல்லா பக்கம் சொல்கிறாங்க. அதாவது ஆதவ் அவர்களே, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் கூட கிடையாது. லாட்ரி மார்ட்டிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டானா உன்னை ஒரு நாய் கூட மதிக்காது. நீங்கள் எங்கள் கட்சியை பற்றி தவறாக பேசுகிறீங்க, கட்சி இல்லைன்னு பேசுகிறீங்க. வந்தமா பூத் ஏஜென்ட்டுக்கு பாடம் நடத்தணுமான்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு மாற்று கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடாது. கோயம்புத்தூரில் 2021 எலெக்ஷனில் தமிழ்நாட்டு அளவில் டிசைடிங் அத்தாரிட்டி மக்கள் நீதி மையம் தான். யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி அடைவாங்க, டிசைடிங் அத்தாரிட்டியே மக்கள் நீதி மையம் தான். கோவையில் எங்கள் தலைவர் தனியாக நின்றார். எந்த ஓட்டுக்கு காசு கூட கிடையாது, சிங்கம் மாதிரி தனியாக நின்றார். ஆனால் இன்றைக்கி உங்கள் கட்சி தனியாக நிற்கிறதுக்கு ரெடியா? கட்சி ஆரம்பித்த முதல் நாளே கூட்டணிக்கு ரெடின்ட்டீங்க. அதுலேயும் சலுகைகள் வேறு. யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு. நீங்கள் ஆட்சிக்கே வரல, அதுக்கு ஆட்சியில் பங்குன்னு வேறு சலுகைகள் கொடுக்குறீங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்களே, ஏற்கனவே உங்களை பற்றி விசாரிச்சா இப்படி பேசி வாயால் கெட்ட ஆள் நீ தான் கேள்விப்படுறோம். இப்படி பேசியே விடுதலை கட்சியிலிருந்து அடித்து துரத்தி விட்டுட்டாங்க. இன்றைக்கி தாவேக்கால தஞ்சம் புகுந்துருக்கிறீங்க. உன்னோட சொந்த மச்சானே ஆதவ் அர்ஜுனா அவர்களே, உங்கள் சொந்த மச்சானே எங்கள் அப்பா காசை ஆதவ் அர்ஜுனா தப்பான வழியில் பயன்படுத்துகிறான்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதை போய் என்னன்னு பாருங்கள். அடுத்த கட்சியை பற்றி அப்புறம் பேசுவோம். விஜய் அவர்களே, நீங்கள் இருக்கிற மேடையில் தான் ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசியிருக்கிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரான்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தலைவருக்கும் உங்களுக்கும் நல்ல நட்பு இருக்கிறதுங்கிறது நாங்கள் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி ஆளுங்க பேசுகிறத நீங்கள் கண்டிக்கணும். கண்டிக்காமல் இதை வளர்த்து விட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பின்விளைவுகள் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆதவ் அர்ஜுனா அவர்களே, உங்களை பார்த்தா எம்ஜிஆர் பாட்டு ஒன்று தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. நீ ஆள் மட்டும்தாயா வளர்ந்துருக்க, உனக்கு அறிவுங்கிறதே வளரவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும், மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவும் ஒரு அரசியல் கோமாளி தான் இந்த ஆதவ் அர்ஜுனா.